राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो भारत माता की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। हर हर गंगे जय मां गंगे। गंगे शरणम। அழகான கங்கை. அந்த கங்கை அவ்வளவு விஷயங்கள் தெரிந்தவள். இப்படி பார்க்கலாமா? எல்லா லோகத்திலையுமே அவள் சாட்சியா இருக்கா. 3 லோகத்திலையும் இப்படி எடுத்துக்கலாம். வாமன அவதாரத்திலிருந்து எல்லா அவதாரங்களுக்கும் அவள் சாட்சி. வாமனம், பரசுராமம், ராமம், பலராமம், கிருஷ்ணம். ஸோ இந்த கலியுகத்திலே 10,000 வருஷங்கள் ஆயாச்சு. எத்தனையோ பகவத் பக்தர்கள், ரிஷிகள், தபோதனர்கள், இவர்களெல்லாம் பார்த்தவள் கங்கை. அதனால தான் கங்கையை ஏன் வசத்தியாக பேசுகிறோம் அப்படின்னா, அத்தனை ஏற்றமுடையவள் கங்கா. நாரதீய புராணத்தில் ரொம்ப அழகாக ஒரு ஸ்லோகம் காண கிடைக்கிறது. संसार दुख विच्छेदी गंगा नाम प्रकीर्तितं तथा तुलस्यां भक्तिश्च हरिकीर्ति प्रभक्तकरी। सकृदपि उच्चरेद्यस्तु गङ्गेत्येवाक्षरद्वयं सर्वपापविनिर्मुक्तो विष्णुलोकं स गच्छति। கங்கா அப்படின்ற அந்த நாமமே சம்சார துக்கத்தை நாசம் செய்ய வல்லது. சம்சார துக்க விச்சேதி கங்கா நாம பிரகீர்த்திதம். அமாரி துளசி மேலே வைக்கக்கூடிய பக்தியும் சம்சார துக்கத்தை நாசம் செய்யும். சம்சார துக்க விச்சேதி கங்கா நாம பிரகீர்த்திதம் ததா துளசியா பக்திச்ச ஹரிகீர்த்தி பிரவக்தகரி. அதே போல பகவன் நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் நடக்கும். ஹரியனுடைய நாமத்தை கானம் செய்பவர்களுக்கும் இது நடந்தது. அதாவது ஹரிநாமம், துளசி பக்தி, கங்கான்ற நாமம், இது 3ம் சம்சார துக்கத்திலிருந்து நம்மை காக்கும். சக்ருதபி உச்சரேது அஸ்து. ஒரு தடவையாவது
கங்கே இதி ஏவ அக்ஷரத்வயம். கங்கா அப்படின்ற அந்த ரெண்டு அக்ஷரம், க ஒரு அக்ஷரம், இங்கா ஒரு அக்ஷரம், கங்கா. கங்கா அப்படின்ற அக்ஷரம் கம் கா, சரியா? கம்ன்ற ஒரு அக்ஷரம், கான்னு ஒரு அக்ஷரம். ஸோ இந்த ரெண்டு அக்ஷரத்தை யார் சொல்கிறாளோ அவர்கள் எல்லா விதமான பாபங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். சக்ருதபி உச்சரேத்யஸ்து கங்கே தேவாக்ஷரத்வயம் சர்வ பாப விநிர்முக்தஹ விஷ்ணுலோகம் ச கச்சதி. எல்லா பாவங்களிலும் விடுபட்டு விஷ்ணுலோகத்தை அடைகிறார்கள் அப்படின்னு இருக்கு. கங்கா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா புரியுறதா? பிருஹன்னாரதீய புராணத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. 6வது அத்தியாயத்தில் அந்த கங்கை கரையில் தான் ராமனும் குகனும் சந்திக்கிறார்கள். ராமன் சீதா மாதாவோட இந்த சிங்கிவேரபுரத்தில் அன்றைய ராப்பொழுது படுத்துருக்கான். குகனும் லக்ஷ்மணனும் காவல் காக்கிறார்கள். இது ரொம்ப அழகாக வியாக்கியானம் சொல்வா வைஷ்ணவ சம்பிரதாயத்தில். ஒருவேளை இந்த லக்ஷ்மணன் வந்து பரதனோட சேர்ந்து ராமனுக்கு ஏதானும் கெடுதல் பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த குகன் வந்து தூங்காம காவல் காக்கிறான். அப்போ ஒருவேளை ஏன்னா என்னதான் இருந்தாலும் லக்ஷ்மணன் இன்னொரு அம்மாவோட பிள்ளை தானே அப்படின்னு குகனுக்கு அபிப்பிராயம். அதனால் அவன் வந்து லக்ஷ்மணனாலே கெடுதல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி காவல் காத்துட்டுருக்கான். அதே சந்தர்ப்பத்தில் ஒருவேளை இந்த குகன் நாளைக்கு பரதனோட சேர்ந்து நம்ம சேர்ந்துட்டோம், நல்ல நிறைய நன்மைகள் கிடைக்கும், ராமனுக்கு ஏதானும் கஷ்டம் கொடுத்துருவானோ அப்படின்னு நினச்சிண்டு குகன் மேலே சந்தேகத்தோட லக்ஷ்மணன் இருக்கானோ. ஒருவேளை இவா 2 பேரும் சேர்ந்து பரதனோட சேர்ந்து ராமனுக்கு ஒரு கஷ்டம் கொடுத்துருவாளோன்னு குகனோட வேலைக்காரன் நிற்கிறாளாம். இளைய பெருமாளை ஸ்ரீகுகப் பெருமாள் அதிசங்கை பண்ண அதே மாதிரி குகப்பெருமாளும் இளைய பெருமாளை அதிசங்கை பண்ண இருவரையும் அதிசங்கை பண்ணி ஸ்ரீ குகப்பெருமாள் பரிகரம் பெருமாளை நோக்கிற்றே ஒரு நாள் முகத்திலே விழித்தவர்களை வடிவழகு படுத்தும் பாடாயிற்று இது அப்படின்னு வியாக்கியானம். அது எல்லாருக்கும் ராமன் நல்லா இருக்கணும்னு ஆசையா. லக்ஷ்மணன் குகனோட வேலைக்காரன். லக்ஷ்மணன் டெய்லி பார்த்துட்டுருக்கான், குகன் அப்பப்போ பார்த்துட்டுருக்கான். குகனோட வேலைக்காரர்கள் இப்போ தான் நல்லா பார்க்குறாளாம். ஒரு நாள் பார்த்துட்டா கூட வடிவழகு படுத்தும் பாடு. அப்படி ஒரு வடிவழகாம் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு. என்ன அழகான வியாக்கியானம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ராமச்சந்திரமூர்த்தி. ராத்திரி இவர்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்தா பொழுது விடிஞ்சது. ராமனும் எழுந்தான். இந்த சூரியோதயமாச்சு அப்படின்றத கம்பன் ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். துறக்கமே முதலாய தூயனையாவையேனும்
மறக்குமானினையல் அம்மாம் வரம்பில தோற்றும் மாக்கள் இறக்குமாறு இது என்பான் போல் முன்னை நாள் இறந்தான் பின்னாள் பிறக்குமாறு இது என்பான் போல் பிறந்தனன் பிறவாவையோன். ரொம்ப அழகான ஒரு வியாக்கியானம் கம்பனோடது. உலகத்து உயிர்களை போல பிறத்தல் அப்படின்ற ஒரு பிறவி கிடையாது, ஜனனம்னு ஒன்று சூரியனுக்கு கிடையாது. சூரியன் இறக்குமாறு இது என்பான் போல் முன்னை நாள் இறந்தான். உலகத்தில் உயிர்கள் இறக்கும் வரை இப்படிதான் சொல்லிட்டு முன்னாடி நாள் மாலையில் மறைஞ்சுட்டான். பிறக்குமாறு பின்னாள் பிறக்குமாறு இது என்பான் போல் பிறந்தனன். அடுத்து திரும்பி காத்தால உதிச்சான எப்படி இறந்த உயிர்கள் மீண்டும் பிறக்கும் அப்படின்ற மாதிரி. யாரா? பிறவா வெய்யோன். பிறப்பு இறப்பு என்று இல்லாத சூரியன் எப்படிதான் மரணம் அப்படின்னு சாயங்காலம் மறைஞ்சு போயிட்டானா திரும்பியும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு வரக்கூடிய உயிர்கள் பழைய காலத்தில் கூட அப்படி பகவானோட வைத்தன் திரும்பி வரும் இல்லையா, அதெல்லாம் காட்டும்படியாக சூரியன் உதயமானான். சூரியன் எப்படி மறைஞ்சான்றதுக்கு தசரத சக்கரவர்த்திய வியாக்கியானமாக சொன்ன கம்பன் இப்பொழுது ஜனனம் மரணம்ன்ற ஒரு விஷயத்தை உதாரணமாக கொண்டு சொல்கிறார். அப்போ அடுத்தது செஞ்சவே சேற்றில் தோன்றும் தாமரை தேரில் தோன்றும் வெஞ்சுடர் செல்வன் மேனி நோக்கின விரிந்த வேறுவோர் அஞ்சனன் ஞாயிறு அன்ன ஐயனை நோக்கி செய்ய வஞ்சி வாழ் வதனம் என்னும் தாமரை மலர்ந்தது அன்றே. கவி சக்கரவர்த்தி இல்லை, சேற்றிலே செஞ்சவ சேற்றில் தோன்றும் தாமரை, சேற்றில் தோணக்கூடிய அந்த தாமரை மலர்கள் தேரில் தோன்றும் வெஞ்சுடர் செல்வன் மேனி நோக்கின விரிந்த. தேரில் தானே வர சூரியன். இந்த சூரியன் வந்த உடனே இந்த தாமரைகள்லாம் மலர்ந்தன. அந்த சூரியனை காட்டிலும் வேறோர் அஞ்சன ஞாயிறு. அஞ்சனம்னா கருப்பு, கருத்த ஞாயிறு. நமக்கு சூரியன்னா தெரியும், பளிச்சுன்னு இருக்கும். சூரியனுக்கு கருப்பே கிடையாது. ஆனால் கருஞ்சூரியன் ஒன்று உண்டான். யார்? நம்ம ராமச்சந்திரமூர்த்தி. அஞ்சன ஞாயிறு அன்ன ஐயனை நோக்கி. அப்போ அஞ்சன ஞாயிறுன்ற கருஞ்சூரியனை நோக்கி வஞ்சி வாழ்வதனம் என்னும் தாமரை செய்ய வஞ்சி வாழ். அந்த ராமனை கண்டு ஒளி பொருந்திய சீதையின் முகம் என்னும் தாமரை மலர்ந்தது அன்றே. சூரியனை பார்த்து தாமரை மலர்ந்தா போலே ராமனுடைய திருமுக மண்டலத்தை பார்த்து சீதையின் முகம் மலர்ந்தது. அஞ்சன ஞாயிறு. என்ன வார்த்தை பார்த்துக்கோங்க, கருஞ்சூரியன் அப்படின்னு கம்பனோட வாக்கு. அசாத்தியம் இல்லை? வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் 52வது சர்க்கத்தில் பிரபாதாயாம் சர்வர்யாம் பிருது வக்ஷா மகாயசாஹ உவாச ராம சௌமித்ரிம் லக்ஷ்மணம் சுப லக்ஷணம்.
தீரனான மகா யசசனான ராமன் இரவு முடிஞ்சு பொழுது விடியும் சமயத்தில் பிரபாத் சுப்பிரபாத் அப்படின்னு பிரபாதாயம் அழகாக சுபலக்ஷணம் பொருந்திய சௌமித்ரீம் யாரு சுமத்ராதேவியினுடைய பிள்ளையான லக்ஷ்மணனை பார்த்து இவ்வாறு சொன்னார். உவாச ராமஹ சௌமித்ரிம் லக்ஷ்மணம் சுபலக்ஷ்மணம். லக்ஷ்மணனை பார்த்து இவ்வாறு சொன்னார். பாஸ்கரோதய காலோசௌ கதா பகவதி நிஷா असौ सुकृष्णो विहगः कोकिलस्तात कूजति. குழந்தை பாஸ்கர உதய காலக பாஸ்கரோதய காலம் இப்ப நிஷா பகவதி கதா ராப்பொழுது நல்லபடியாக கழிஞ்சது. असौ सुकृष्णो विहगः பரத்வாஜ பக்ஷி கோகிலம்ன்ற குயில் இதெல்லாம் அங்கங்கே தனித்தனியாக கூவுகின்றது. பரத்வாஜ பக்ஷி ஆண்டாள் சொல்கிறா. என்ன பரத்வாஜ பக்ஷின்னு கண்டுபிடிங்கோ. சம்ஸ்கிருதத்தில் அதுக்கு சுகிருஷ்ணோ பக்ஷின்னு சொல்கிறா. பர்ஹினானாம் ச நிர்கோஷः श्रूयते नदतां वने तराम जाह्नवीं सौम्य शीघ्रगां सागरं गमां गच्छाम सन्ध्युपासार्थं त्वरयस्व महारथ. ये सौम्या மகாரதனே, வனத்தில் அழகாக கூவும் மயில்களுடைய அந்த அகவும் சப்தம் கேட்கிறது. வனே நததாம் பர்ஹினானா நிர்கோஷக. நம்ம காலை சந்தியாவந்தனத்துக்கு போவோம். சந்தியாவந்தனம் முடிச்சுட்டோம். சாகரத்தை நோக்கி வேகமாக ஓடக்கூடிய ஜான்ஹவி கங்கா நதியை நாம் தாண்டி செல்வோம். அது வேண்டிய வேலைகளை பாரு அப்படின்னாராம் ராமச்சந்திரமூர்த்தி. உடனே லக்ஷ்மணன் போய் சுமந்திரரிடத்துலையும் குஹனிடத்துலையும் விஷயத்தை சொல்லிட்டு பகவான் எதிர்க்க வந்து நின்னாராம். சது ராமஸ்ய வசனம் நிஷம்ய பிரதிகிருஹ்ய ச ஸ்தபதிஹி தூர்ணமாஹூய சச்சிவானிதம் அப்ரவீத். சச்சிவான் இதம் அப்ரவீத். ஸ்தபதியான அந்த இடத்தினுடைய ஸ்தலாதிபதியான குஹனும் ராமனுடைய வார்த்தையை கேட்டு ரொம்ப ஸ்ரத்தையோட அந்த க்ஷணமே மந்திரிகளை அழைச்சி சச்சிவான் கூப்பிட்டு உத்தரவு கொடுக்குறாராம். அஸ்ய வாகன சம்யுக்தாம் கர்ணகிராஹவதீம் சுபாம் சுப்ரதாராம் திருடாம் தீர்த்தே சீக்ரம் நாவமுபாஹர. துடுப்பு இருக்கிறதும் படகோட்டி இருக்கிறதும் சுகமாக தாண்டத்துக்கும் இன்பம் தரக்கூடியதும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியதான ஒரு படகை நாவம் மரக்கலத்தை இந்த இடத்துல துறைமுகத்தை சீக்கிரமாக கொண்டு வந்து சேருங்கோ அப்படின்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் அவளுக்கு ஆக்ஞை பண்ணாராம் குஹன். அப்போ அதுக்குள்ள ராமன் லக்ஷ்மணன் போய் சந்தியாவந்தனெலாம் பண்ணிட்டு வந்துட்டாலாம். தம் நிஷம்ய குஹாதேசம் குஹாமாத்யகணோ மகான் உபோஹ்ய ருச்சிராம் நாவம் குஹாய பிரத்யவேதயத். உத்தமமான குஹனுடைய மந்திரி சமூகம்
குஹாம் ஆத்திய கனக. அவருடைய ஆத்திய முக்கியமான மந்திரிகள்லாம் குகன் சொன்னபடி கேட்டு நல்ல ஃபஸ்ட் கிளாஸான ஒரு படகை கொண்டு வந்து நிறுத்திட்டு குகன்கிட்ட விஷயத்தை சொன்னார்கள். அதே நம்ம கம்பன் சொல்லும் பொழுது ராமன் நேரடியாக குகனுக்கு கட்டளை போடுற மாதிரி சொல்கிறார். நாள் முதற்கு அமைந்த யாவும் நயந்தனன் இயற்றி நாமத்தோள் முதற்கமைந்தவில்லான் மறையவர் தொடரப்போனான் ஆள் முதற்கமைந்த கேண்மை அன்பனை நோக்கி ஐய கோள் முதற்கமைந்த நாவாய் கொணருதி விரைவில் என்றான். பார்க்குறவார்களெலாம் பயம் தரக்கூடிய தோல் வில்லை உடைய தோளில் அழகான அந்த தோளில் வில் வச்சிருக்கான ராமச்சந்திரன் பகைவருக்கெல்லாம் பயம் தரும்படியா. நாள் முதற்கு அமைந்த யாவும் நயந்தனன். அன்றைக்கி செய்ய வேண்டிய கதால் செய்ய வேண்டிய சந்தியாவதனம் இல்லை கர்மாக்கள்லாம் பண்ணிட்டு எல்லோரும் பயமுறுத்தக்கூடிய பகைவர்களை பயமுறுத்தக்கூடிய வில் உடைய ராமன் மறையவர் தொடர மற்ற முனிவர்கள்லாம் பின்னாடியே வர அங்கிருந்து கிளம்பிட்டான குகனை பார்த்து ஐய கோள் முதற்கமைந்த நாவாய் கொணருதி விரைவில் என்றான். எங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான படகை வேகமாக கொண்டு வா அப்படின்னு சொன்னான்றார். அப்போ குகன் கையை கூப்பிண்டு பகவான்கிட்ட பேசுகிறானாம். இது கம்பராமாயணத்தில். ஏவிய மொழி கேளா ஈழி புனல் பொழி கண்ணான் ஆவியும் முளைகின்றான் அடியினை பிரிகல்லான் காவியின் மலர் காயா கடல் மழை அணையானை தேவியோடு அடிதாழா சிந்தனை உரை செய்வான். ஆமாம் சொன்ன கட்டளை கேட்ட குகன் கண்கள்லேயும் தண்ணீர் வழியறதான் அவனுக்கு அரியா கொட்டுறதான். ராமனுடைய திருவடியை பிரிய ஆசையில் அடியினை பிரிகல்லான். சீதையோடு கூடிய ராமனை வணங்கி சிந்தனை உரை செய்வான். தான் நினைக்கிறத ராமனிடத்தில் அழகாக சொல்கிறான். ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாம் கங்கைக்கரில் நடக்கிறது. அதான் நிறுத்தி நிதானமாக சொல்லிட்டு இருக்கேன்னு. பொய்முறை இலரால் எம் புகழ் இடம் வனமேயால் கொய்முறை உரு தாராய் குறைவிலம் வலியேமால் செய்முறை குற்றேவல் செய்குதும் அடியோமை இம்முறை உறவு என்னா இனிது இரு நெடிது எம் ஊர். அழகாக நல்ல மாலைகள்லாம் போட்டுருக்கையே பிரபு, நாங்கள்லாம் பொய் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறவர்கள். எம் புகழ் இடம் வனமேயால், நாங்கள்லாம் காட்டில் வாழ்கிறவர்கள். எங்களுக்கு குறையே கிடையாதுப்பா. குறைவிலன் வலியேமால், வலிமை பயிற்றவர்கள். செய்முறை குற்றேவல் செய்குதும். குற்றேவல் ஆண்டா சொல்கிற வாக்கு. இங்கே கம்பன் சொல்கிறார். குகன் சொல்கிறான், நீ சொல்கிற வேலைகளை அப்படியே செய்வோம்ப்பா. செய்முறை குற்றேவல் செய்குதும் அடியோமை இம்முறை உறவு என்னா இனிது. எங்களெல்லாம் உங்கள் சொந்தக்காரன் அடிச்சுட்டு இரு நெடிது எம் ஊர். இந்த ஊரில் அப்படியே எங்களோட இறையன்ப்பா ராமா, தயவு செஞ்சு இறேன் அப்படின்னு அழறானா. அதை சொல்லிட்டு சொல்கிறான். தேன் உள தினை உண்டால் தேவரும் நுகர்தற்காம் ஊன் உள துணை நாயேம் உயிர் உள விளையாடக்கான் உள புனலாடக் கங்கையும் உளதன்றோ
நான் உளதனையும் நீ இனிது இரு நட எம்பால். இந்த வாக்கு பாருங்க, இங்கே இருந்து சொல்லிட்டானா சொல்கிறார். நல்ல தேன் இருக்குப்பா, ஃபஸ்ட் கிளாஸ் காட்டு தேன், மலை தேன் எல்லாம் இருக்குது. ஒரு திணை, நல்ல திணை மாவு கிடைக்கும், மில்லட்ஸ். அது மாதிரி இந்த காட்டில் இருக்க அவன் நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் ஆகும். கங்கை கரை கேட்கணுமா? தேன் உள திணை உண்டால் தேவரும் நுகர்தற்காம் ஊன் உள. அது இந்த தேனு தினையெல்லாம் தேவலோகத்திற்கு கூட அடடா கிடைச்சா தேவலையேன்னு ஆசைப்படுவோம். அப்படிப்பட்ட உயர்ந்த தேனும் தினையும். ஊன் உள, நல்ல மாமிசம் கிடைக்கும். காட்டில் மிருகங்கள் இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக கங்கை மீன் இருக்குது. ஊன் உள துணை நாயே உயிர் உள. உனக்கு துணையாக நாய் போல் அடிமை செய்யக்கூடிய நாங்கள்லாம் அவங்க கூட உண்டு. எங்கள் உயிர்கள் இருக்குது. துணை நாயேம் உயிர் உள விளையாட கான் உள. நீயும் சீத்தையும் அப்படி ஆனந்தமாக விளையாடுறதுக்கெல்லாம் நல்ல காடு இருக்குப்பா. விளையாட கான் உள. அதுக்கப்புறம் நடக்கணும். புனலாட கங்கையும் உளது அன்றோ. நல்லா குளிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் நீச்சல் அடிக்கிறதுக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கும் கங்கையும் உளது அன்றோ. கங்கை இருக்காள. தேனுள திணை உண்டால் தேவரும் நுகர்தற்காம் ஊன் உள துணை நாயேம் உயிர் உள விளையாட காணுள கான் உள புனலாட கங்கையும் உளதன்று. கங்கையும் இருக்கேப்பா. நான் உளதனையும் நீ இனிது இரு. நான் உசுரோட இங்கே இருக்கு ராமா. நட எம்பால், என் கூட வா. இப்படி சொல்கிறதுக்கு என்ன ஒரு மனசு வேணும் இல்லையா? இன்னும் கூட சொல்கிறான், மீதி நாளைக்கு சொல்கிறேன். புனலாட கங்கையும் உளதன்றோ. ராதே கிருஷ்ணா. जय बोलो गंगा मैया की जय. जय बोलो आज की आनंद की जय. जय बोलो आज की आशीर्वाद की जय. जय बोलो भारत माता की जय. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो आत्म समसका गुह पेरुमाளுக்கு जय. राधे कृष्णा.